பட்டாணி பரோட்டாவாம்ல. எழுது நோட்ல எழுது. என்னென்ன பொருள் வேணும்னு எழுது. பட்டாணி. இப்ப தள்ளி நோட் பண்ணு மட்டும் தான் சொல்ற. எனக்காவது அது எங்களுக்கு சமைச்சு கொடுத்திருக்கியா? உங்க அப்பாவை மட்டும் ஒரு ஓவன் அடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லு. அப்புறம் பாரு விதவிதமா சமைச்சு காட்டுறேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, உப்புமா, வடை மட்டும் தான். உப்புமா செய்ய உனக்கு ஓவன் வேணுமா? சரி கோவிச்சுக்காதரி. பாரு முடிஞ்சே போச்சு. எப்படி கோவம் வருது பாரு. நூண்டு இருந்துகிட்டு. ஐயோ வெங்காயம் கொண்டு வரலையா? இவளை கேட்டா கோச்சுக்குவா. அவன் படிக்கிறானா? இவன் என்ன சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கான்? கண்ணு கார்த்தி, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வெங்காயம் வச்சிருப்பேன், 2 எடுத்துட்டு வாடா. கார்த்தி, டேய் டேய் கார்த்தி. என்னம்மா கூப்பிட்டியாம்மா? ஆ கதறிட்டு இருக்கேன்டா. என்னடா அப்படி யோசனை? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா நான் சரித்திரத்தில் இடம் பிடிச்சா நீ சந்தோஷப்படுவல்லம்மா? என் புள்ள சரித்திரத்துல இடம் பிடிச்சா சந்தோஷம்தான். முதல்ல காலேஜ்ல இடம் பிடிக்கிறியா பாரு. எதுக்குடா கேட்ட? இல்லைம்மா நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன். பாரதிக்கு 7 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. சரி. நேருக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. காந்திஜிக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணனாலமா சரித்திரத்தில் இடம் பிடிச்சாங்க. அது என்னடா இப்போ? இல்லம்மா எனக்கு நெருக்கி 16 வயசு ஆயிடுச்சு. நீ ஏமா அப்பா கிட்ட என் கல்யாண விஷயத்தை பத்தி பேசக்கூடாது? ஆளைய சைஸையும் பாரு. அறிவு கட்டான். கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் ஜாடி சைஸ்ல ஜோடி கேக்குதா உனக்கு? மூத்தவனே அங்க மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான். உனக்கு கல்யாணம் வெட்டி கிடக்கு. படிக்கிற வயசுல படிப்பை பார்க்காம. தோ உங்க அப்பா வராரு, அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோ. சோடி. என்ன பஞ்சாயத்து? வாங்க. இந்தா உள்ள வை. வாழைப்பழமா? நல்ல பழமும் காயுமா வாங்கிட்டு வாங்க. இன்னும் கொழுப்பேறி கிடக்கு. இப்படி மொட்டையா சொல்லாம என்னன்னு தான் சொல்ல. பாரதியாருக்கு 7 வயசுல கல்யாணம் ஆச்சான். காந்திக்கு 13 வயசாம். வேற யாருக்கோ 12 வயசாம். அதனாலதான் அவங்க எல்லாம் சாதிச்சாங்களாம். சாருக்கு 16 வயசு ஆயிட்டு வருது இல்ல, எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேக்குறான். சொல்லுங்க அவனுக்கு. டே கார்த்தி, காமராஜ் ஐயா கூட பிரம்மச்சாரி தான். அவர் சரித்திரத்தை இடம் முடிக்கலையா? நம்ம தேவரையா கூட பிரம்மச்சாரி தான். அவர் சரித்திரத்தை இடம் முடிக்கலையா? டே சரித்திரத்தை இடம் முடிக்கணும்னா கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லடா. நல்ல எண்ணமும் தியாக மனப்பான்மை வேணும். புரியுதா ராஜு? இவனை ஒரு விவேகானந்தராகவும் டாக்டர் அப்துல் கலாம் மாதிரியும் ஒரு ஆதிசங்கர் மாதிரி சுத்த பிரம்மச்சாரியா உருவாக்கணும்னு ஆசைப்படுற நீ வேற. எப்பா